بسم الله الرحمن الرحيم. சலாம் அலைக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். அம்மா இருக்காங்களா? இல்ல, அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நீங்க யாரு? நான் இஸ்மாயில். சரி, அப்பா இருக்காங்களா? அவர் மேல இருக்காரு. கூப்பிடட்டுமா? இல்ல, வேணாம், லேட் ஆகும். சரி, அவர்கிட்ட சொல்லு. அவர் சொன்னதான் சரி. நான் அவர் பேச்சு கேட்டுக்கணும். இந்த உலகத்துல எனக்குண்டு சில கனவுகள் இருந்தது, லட்சியம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. இந்த உலகத்தை அடைய நான் ஆசைப்பட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு போராடினேன். அப்ப எனக்கு புரியல. இந்த உலகத்திலே பெரிய யூனிவர்சிட்டிப்பா. என்ன போக விடாம ஏன் தடுக்கிறீங்க? இல்ல கண்ணா, அப்படி இல்ல. நீ என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்க. ஏன் நீங்க எனக்கு சந்தோஷமா வழி விட மாட்டீங்க? அப்படி இல்ல கண்ணா, எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நீ ஏன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது யூனிவர்சிட்டியில சேரக்கூடாது? நீ எங்க கூடயே இருக்கலாம்ல. ஆனா நீங்க தான் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. இல்ல கண்ணா, இந்த உலகத்துல நான் உனக்கு எல்லாத்தையும் பெஸ்டா தான் கொடுத்தேன். உனக்கு பிடிச்ச சட்டை, பொம்மை நீ கேட்ட நான் கொடுத்தேன். சரி, அதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நாங்க போறேன். இல்ல கண்ணா, அப்படி இல்ல. நான் உனக்கு எப்படி வாழணும்னு சொல்லி தர மாறேன்ட்டேன். எப்படி செலவு பண்ணணும்னு சொல்லி தர மாறேன்ட்டேன். இஸ்லாம் பத்தி, மார்க்கத்தை பத்தி சொல்லி தர மாறேன்ட்டேன். பா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும். இல்ல கண்ணா, இந்த உலகத்தை தேடி நீ போற, உன் ஆகிரத்தை நீ இழந்துடுவ. அப்பா, இப்ப நான் போயே ஆகணும். உங்க வயசு வரட்டும், நான் தோல்த்துக்கிறேன். பட் இப்ப நான் போகணும், வழி விடுங்க. கண்ணா கண்ணா கண்ணா, இரு, கொஞ்சம் இரு இஸ்மாயில். இந்த உலகத்துல நான் மூழ்கி போயிட்டேன். தினமும் காலையில எந்திரிக்கணும், கிளாஸுக்கு போகணும், கிளாஸ் முடிஞ்ச உடனே வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்தணும். இதுதான் என்னோட வாழ்க்கையா இருந்தது. இஸ்லாமை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தூரம் போயிட்டேன். எனக்கு எப்படி நமாஸ் பண்ணணும்னு கூட தெரியாது. மஸ்ஜிது பக்கத்துல தான் இருந்தது. ஆனா மஸ்ஜிதுக்குள்ள நான் ஒரு நாள் கூட காலடி வச்சதே இல்லை. இத்தனைக்கும் எனக்கு ஒருத்தர் சொன்னாரு, இந்த வாழ்க்கையோட நோக்கமே இறைவனை வணங்குறது தான்ட்டு. ஆனா அதெல்லாம் யோசிக்க எனக்கு அப்போ நேரம் இல்லை. இல்ல, நேரம் இருந்தது, நான் தான் யோசிக்கல. இஸ்மாயில், சொல்லு. நீங்க சொல்ற எல்லாத்தையும் என்னால ஞாபகம் வச்சுக்க முடியலையே. சரி, அவர்கிட்ட ஒன்னே ஒன்னு சொல்றியா? எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு. சரி, ஸ்கூலுக்கு போலாமா கண்ணா? எனக்கு இஸ்மாயில்ட்டு ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. அப்படியா? அவர் என்ன சொன்னாரு? அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குமா? எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். இஸ்மாயில், உனக்கு ஒன்னு தெரியுமா? இந்த போன் வயர் கனெக்ட் ஆனாதான் உன்னால பேச முடியும், இல்லனா பேச முடியாது. சரியா? சரி. போலாமா கண்ணா? அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு நிரந்தரமானதல்ல. இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் நிரந்தரமாக படைப்பதற்கு அல்லாஹ், நிரந்தரமாக வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களை படைக்கவில்லை. இந்த உலக வாழ்க்கை வீணும் விளையாட்டும் தான். இந்த உலக வாழ்க்கை முடிக்கப்பட்டதற்கு பிறகு நீங்கள் அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்படுவீர்கள்.